வணக்கம் நண்பர்களே. இப்போ பாத்தீங்கன்னா பாஜக தமிழகத்துல 9 இடத்துல வெற்றி வரும்னு சொல்றாங்க. சிலர் பாத்தீங்கன்னா 40க்கு 40 வாங்குன்னு சொல்றாங்க. அது பேராசை மாதிரி தெரியுது. ஏன்னா கள நிலவரத்தை சொல்றான், நம்ம யாரையும் தாழ்த்தி உயர்த்தி எல்லாம் சொல்ல, உள்ள நிலவரத்தை சொல்றான். ஒரு இடத்துல வெற்றி பெற்றாலே திராவிட மாடல் அரசுக்கு பாத்தீங்கன்னா டரு கிளம்பிடும். ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்றதுனால அவங்களாம் அதே ஜீரணிக்க முடியாம தினம் 10 பாட்டில் சோடா குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதையே ஜீரணிக்க முடியல. நீ 9 இடத்துல எம்பிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய நிலைமை என்ன? 9ங்கிறதுல இன்னும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. பொதுவா சொல்றாங்க சிலர் 9 இடம் வரும் அப்படின்னு. 9 இடம் வந்தாலும் தாங்குவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நமக்கும் காமெடியா தான் இருக்கு. என்ன பண்றது? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் என்ன ஒரு 10 நாள் முழு ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. தமிழகத்துல எத்தனை இடத்துல பாஜக உட்காருது, எத்தனை இடத்துல இந்த இந்தியா கூட்டணி மண்ணை கவுது எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நல்லாவே தெரியுது திராவிட மாடல் கூட்டணியில இருக்கிறது எப்பேற்பட்ட ஆளுங்க. இந்த முத்தரசன், அப்புறம் இந்த திருமாவளவன், இந்த குரூப் எல்லாம் இருந்து வெற்றி வர்றதுக்கா? இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா தோல்வி அடைஞ்சிடும் திமுக. பொறுத்திருந்து பார்ப்போமே. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.